ஜூஸையும் காணோம். ஐடி கார்டையும் காணோமா? கால்ல எல்லாமே காணாம போயிட்டு இருக்கு. அவன்தான், அவனேதான், எனக்கு தெரியும், அவன்தான். ஆரம்பிக்கலாங்களா? நீ எங்க வர? எனக்கு குளிக்கணும், வழி விடு. டேய், எனக்கு முக்கியமான ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, நான் போய் குளிக்கிறேன். எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. என்ன முக்கியமான மீட்டிங் இருக்கு? நீ தூங்க தானடா போற. எனக்கு ரெஜித்தாவோட ஆன்லைன் கிளாஸ் இருக்குடா. கிளாஸுக்கு லேட்டா போனா எனக்கு பயமா இருக்கு. இதுக்கெல்லாமா போய் விடுவாங்க? இந்த சோப்பை வச்சுக்கோ, பயமே வராது. அச்சுமில ஓடு ஓடு. சரி கூட, நான் ஓடி போய் குளிச்சுட்டு வந்துறேன். நீ எங்க உள்ள வர்ற? நீ வெளியே ஓடிட்டு, நான் உள்ள போறேன். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு விட்டு திருப்பி தூங்க போறேன் கடவுளே. ஏண்டா இப்படி ஒய்யாரமா வந்து படுக்கிறதுக்கு தான் என்ன குளிக்க விடாம பண்ணியா? ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன். ஆமா, இப்படி தூங்கினாதான் நல்ல நல்ல கனவா வந்துட்டு இருக்கு. நேத்திக்கனவர் கூட ஜான்சினா வந்தாரு. அவர்கிட்ட சிஸ்டரை சமாளிக்க ஸ்கில்ஸ் கேட்டிருக்கேன். இன்னைக்கு கனவுல சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. ஆல்ரெடி 15 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கே இந்த ரஜிதா என்ன சொல்ல போறான்னு தெரியல. நீ வேற இப்ப எதுக்கு இப்படி புலம்புற? ஒரு இஷ்டா மேம், நான் டீல் பண்ணிக்கிறேன். என்ன? நீ டீல் பண்ணிக்கிறியா? மானச நம்பினோர் கைவிடப்படா. ஹாய் மேம், குட் மார்னிங். குட் மார்னிங். யார் தம்பி நீங்க? ஐ அம் மானஸ், துர்காவோட தம்பி. சொல்லுங்க தம்பி. மேம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மேம். ஐ அம் so motivated by you. நீங்க டீச் பண்ணும்போதெல்லாம் அப்பப்போ எனக்கு கேட்கும், சூப்பரா கிளாஸ் எடுக்கிறீங்க. உங்க கிளாஸ்ல பார்க்கும்போதுதான் எனக்கு ஹையர் ஸ்டடி பண்ணே ஆசை வருது. உங்களை மாதிரி ஒரு மேம் எனக்கு கிடைச்சிருந்தா எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் எடுத்துப்பேன். மேம், அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மேம். நான் வேணா போய் கூட்டிட்டு வரட்டா? ஐயோ, நோ ப்ராப்ளம். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்ல அவசியம் இல்ல. நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லு. ஓகே மேம், பாய். பாய். இந்தா உன் மேம் டீல் பண்ணியாச்சு. டீல் பண்ணியாச்சா? ஆமா, இன்னைக்கு உனக்கு கிளாஸ்ல நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. கிளாஸ் இல்லையா? அவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே. அப்படி நீ என்ன அவங்க கிட்ட சொன்ன? உண்மையா சொன்னேன். ஹே மானஸ், அன்னைக்கு மெஹந்தி நல்லா இருக்குன்னு சொன்னல, இன்னைக்கு வச்சு விடுவா? ஓகே, கட். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்னடா பக்கற? இதுக்கு தான் மெஹந்தி போட்டுக்கிட்டியா? ஆமாண்டா. என்ன பண்ணுவ? எனக்கு கொஞ்சம் குடி. மானஸ், ஏண்டா இப்படி தின்னுட்டு குப்பை போட்டு வச்சிருக்க? இது வீடா இல்ல குப்பை மேடா? அம்மா வந்து பார்த்தா என்ன ஆகும்? ஆமா, நீ மட்டும் என்னவா? எல்லார் வீட்லயும் 3 வேளைக்கு தான் சோறு போடுவாங்க. ஆனா நீ 3 வேளைக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அங்க பாரு எவ்வளவு அசிங்கமா கிடக்குதுன்னு. சரி விடு, உனக்கு ஒண்ணு சரியா போச்சு. நம்ம பண்ண தப்ப நம்ம தானே சரி பண்ணோம். ஓகே.
ஏண்டா தொடச்சிட்டு இருக்க கண்ணு தெரியலையா? எத்தனை வாட்டி திரும்பி திரும்பி இதே எடுத்து துடைக்கிறது? படிச்ச பேப்பரை அரியர் வச்சு படிச்சிட்டு இருக்கல, அது மாதிரிதான். தொட உன்ன ரூம்ல துணியெல்லாம் இருக்கு, போய் மடிச்சு வை போ. அத்தாடி, என்ன இவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்கா? இவ ஒருத்தி ட்ரெஸ்ஸுக்கே ஒரு வீடை கட்டணும் போலயே. என்னடா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? முடிஞ்சு. அது என்ன தனியா அடுக்கி வச்சிருக்கேன்? அதுவா, அது கொஞ்சம் டேமேஜா இருந்துச்சு, அதான் அங்க வச்சேன். என் அக்கா கிழிஞ்ச ட்ரெஸ் போடணும் அவசியம் இல்லை. அது என்னடா ஆனியன் கலர்ல ஒரு டிஷர்ட் நல்லாவா இருக்கு? அதுவும் இல்லாம போட்ட ட்ரெஸ்ஸே திருப்பி திருப்பி போட்டுட்டு. ஏன் தம்பி நல்லா கெத்தா ட்ரெஸ் பண்ணும்ல, நாளைக்கு போய் புது ட்ரெஸ் வாங்கலாம். உண்மையாவா? சூப்பர். எவ்வளோ வேலை. இஎம்ஐல இவ்வளோ பொருள் வாங்காதீங்கன்னு சொன்னா கேட்டா தானே. இப்போ எவ்வளோ வேலை. இஎம்ஐ சொன்னப்போ அது ஞாபகம் வருது, அது சொல்லிடலாமா? ஓகே. எல்லாரும் நம்ம இஎம்ஐ சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. சாரி.